சில பிரச்சனைகள்லாம் வரும்பொழுது மனம் உடைந்து போறோமே, அது என்ன காரணம்? ஒரு விதமான பயம் உங்களுடைய வாழ்க்கையில வருது. என்ன நடக்குமோ, ஏது நடக்குமோ, எங்க போய் முடியுமோ, இப்படி எல்லாம் ஒரு பயம் வருது. எவ்வளவு குழப்பம் நம்முடைய வாழ்க்கையில வருதுங்க. ஒவ்வொரு நாளும் குழப்பங்கள். இந்த வல்லமைக்கு ஈடாக எந்த வல்லமை இந்த உலகத்துல கிடையாதுங்க. கிறிஸ்துவுக்குள் இருந்த அந்த வாழ்வு, அது வல்லமை. அதுதான் வல்லமை. அந்த வல்லமைக்கு ஈடாக இந்த உலகத்துல எந்த ஒரு வல்லமையும் சக்தியும் கிடையாது. அது தீய சக்திகளா இருக்கட்டும், நல்ல சக்தியா இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும், இதை விட மேலான வல்லமை இந்த உலகத்துல, இந்த பூமியில கிடையவே கிடையாது. இந்த தியானத்தை தொடங்குற முதல் நாள் அன்னைக்கு அந்த முன்னுரையில ஒரு கேள்வியை சொல்லி நம்ம ஆரம்பித்தோம். ஒரு கேள்வியை கேட்டு ஆரம்பித்தோம். ஏன்னா ஒரு சில கேட்கிற கேள்வி அந்த கேள்வி என்ன கேள்வி? ஃபாதர், நாங்க நிறைய செய்தியெல்லாம் கேட்கிறோம், டிவில கேட்கிறோம், மற்ற பிரசங்கத்துல கேட்கிறோம், நிறைய செய்தி கடவுள் வார்த்தையெல்லாம் கேட்கிறோம். ஆனா சில நேரத்துல சில பிரச்சனைகள்லாம் வரும்பொழுது மனம் உடைந்து போறோமே, அது என்ன காரணம்? ஒரு விதமான பயம் உங்களுடைய வாழ்க்கையில வருது. என்ன நடக்குமோ, ஏது நடக்குமோ, எங்க போய் முடியுமோ, இப்படி எல்லாம் ஒரு பயம் வருது. மனம் உடைஞ்சு போறோமே, அதுக்கு நாங்க தளர்ந்து போறோமே, செய்தி கேட்காம இல்ல, ஏன், அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டு அந்த கேள்வியை கேட்டு நம்ம தியானத்தை ஆரம்பிச்சோம். அந்த கேள்விக்கான பதில் தான் இந்த தியானம் சொல்லி ஆரம்பிச்சோம். நன்றாக ஞாபகம் இருக்குன்னு என்று நினைக்கிறேன். இங்க பாருங்க, அந்த பதில் இங்க வருது. எல்லா சூழ்நிலைகளிலும் நாங்கள் இன்னல் உற்றாலும் நாங்கள் மனம் உடைந்து போவது என்ன காரணம்? அந்த வாழ்வு நமக்குள்ள இருக்கிறது. கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற வாழ்வு நமக்குள்ள இருக்கிறது. அந்த வல்லமை நமக்குள் இருப்பதால் நாம் மனம் உடைந்து போவதில்லை. குழப்பமுற்றாலும் நம்பிக்கை இழப்பதில்லை. கன்ஃபியூஷன், எவ்வளவு குழப்பம் நம்முடைய வாழ்க்கையில வருதுங்க. ஒவ்வொரு நாளும் குழப்பங்கள். என்ன தீர்மானம் எடுக்க ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. அந்த குழப்பத்தின் மத்தியிலும் நாங்கள் நம்பிக்கை இழப்பதில்லை. உலகத்துல இருக்க மக்கள் சொல்ல முடியாதுங்க, இது சொல்ல முடியாது. கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள், கிறிஸ்துவோட வாழ்வு இருப்பவர்கள் மட்டும்தான் இதை சொல்ல முடியும். அதுதான் பவுலடிகளார் அடிச்சு சொல்றாரு.